வெல்கம் டு லீலக் டெக் யூடியூப் சேனல். வாங்க வியூவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு அயன் பாக்ஸ் உண்டு. தெர்மோ சுவிட்ச் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அயன் பாக்ஸை பொறுத்த வரையில் நிறைய சைனீஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு அயன் பாக்ஸும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எனவே இதில் தெர்மோ சுவிட்சை பொறுத்த வரையில் நிறைய வித்தியாசமான தெர்மோ சுவிட்ச் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த தெர்மோ சுவிட்ச் ரீப்ளேஸ் பண்ணுற நேரம் கட்டாயமாக அதோட ஒரிஜின் கொண்டு போயிட்டு காட்டி அதுக்கு ஈக்குவலான அதில் ஆக முக்கியம் அதோட மவுண்டிங் பிளேசஸ் ஒன்று. சிலதில் 3 ஆணில வரையிலும் 4 ஆணில வரையிலும் 2 ஆணில வரையிலும் அது லென்த் வித்தியாசமாக இயலும். எனவே அதுக்கு சரியான ஈக்குவலான ஒரு தெர்மோ சுவிட்சை தான் நீங்கள் வாங்கி கொள்ளணும். அதுக்கு ஆக முக்கியம் பழசை கொண்டு போயிட்டு வாங்கிறது. நிறைய வெரைட்டி இருக்குன்னு நான் சொன்னேன். எனவே அப்படியா இருந்தால்தான் உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிலும் கொஞ்சம் சரி டிஃப்ரெண்ட் ஆகினால் அதில் உங்களுக்கு கேஸிங்கை போட இயலாமல் போகும். அதனால் ஈஸியான வேலை, ஆனால் கொஞ்சம் தலையப்பா வச்சு செய்யணும்னு சொல்லுவோம். அந்த டெக்னிக்காக கொஞ்சம் இதில் இது பண்ணிக்கொள்ளணும். சின்ன டிஃப்ரெண்ட் கூட வந்தாலும் உங்களுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ண இல்லாமல் போகும். அப்போ அதனால் ஈக்குவலாக சரியாக ஒன்றை தெரிவு செஞ்சீங்க என்றால் இந்த வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். எப்போவுமே அயன் பாக்ஸ் வந்து ஹீட் இல்லாமல் போகிறேன்னு சொல்கிறோம், சூடாகுது இல்லைன்னு நான் சொல்கிறது. அப்போ சூடாக அமைக்கிறதுக்கு ஒரு காரணம் இதில் தெர்மோ சுவிட்ச் வேலை செய்ய அமைக்கிறது. அடுத்தது நான் வளமையாக சொல்லி வர்றது தான், இந்த வயர் கோட் உடைஞ்சிருந்தால் உள்ளுக்கால டிஸ்கனெக்ட் ஆகியிருந்தாலும் ஹீட் ஆகாது. அப்போ பேசிக்காக ஆரம்பத்திலே பார்த்துருங்க வயர் கோட் நல்ல மாண்டு. நான் தொடர்ந்து அந்த வயர் கோட் சப்ஜெக்டை சொல்லி வர்றதுக்கான காரணம், இந்த மாதிரி பிரச்சனையை பார்க்காம நாங்கள் பெரிய பிரச்சனையில் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறது பொதுவாக. எனவே சின்ன பிரச்சனையிலிருந்து வாங்க. அப்போ வயர் கோட் நல்லமான்ட்டு முடிவெடுத்துட்டீங்க என்றால், அது சரியில்லை என்றால், வயர் கோட்டில் பிரச்சனை இருந்தால் இங்கே எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணினாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. எனவே ஈஸியாக இந்த ரிப்பேரிங் செய்யலும். ஆனால் நீங்கள் கழற்ற நேரம், நான் அடிக்கடி சொல்லுவேன், வயரிங் சைடை நீங்கள் எப்போவுமே கழற்ற நேரம் ஒருக்கா சின்ன ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தவறு நடக்கிறதா இருந்தால் திருப்பி அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. எனவே எதுவாக இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் கழற்ற நேரம் இடையில் ஒரு ஃபோட்டோ தேவையான இடத்துல எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுற நேரம் உங்களுக்கு அதை ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் அயன் பாக்ஸை பொறுத்தவரையில் வெரி ஈஸியான வயரிங். பாருங்கள், நியூட்ரலும் லைவும். எனவே அதிலிருந்து லைட் ஒன்று போகுது, அவ்வளோதான். அந்த கூற்ற குறைக்கிற நேரம் லைட் ஒன்று எரியும். அந்த லைட்டுக்கு ஒரு கனெக்ஷன் நியூட்ரல்லேருந்து போகுது. இவ்வளோ தான் உங்களுக்கு வெரி சிம்பிள். எனவே இப்படியான ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் ரிப்பேர் பண்ணுறதுல சின்ன டெக்னிக்கல் நாலேஜ் ஒன்று எடுத்துக்கொள்கிறீங்க, அதோட உங்களோட காசை மிச்சப்படுத்துகிறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.